வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் வச்சு எக் பிளான்ட் ஓ பிரிஞ்சால் வாட் எவர் இட் இஸ் அதை வச்சு இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மஸ்டர்ட் கடுகு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க, கியூமின் சீட்ஸ் சீரகம் போட்டுக்கோங்க, வெந்தயம் மேத்தி சீட்ஸ் போட்டுக்கோங்க, கறி லீவ்ஸ் ஃபைனலி சாப் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிற முந்திரி, வேர்க்கடலை பீனட்ஸ், கியூப் பிரிஞ்சால்ஸ் சதுரமாக நறுக்கின கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்புறம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய்க்கு எவ்வளோ கத்திரிக்காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1/2 kg போட்டிருக்கேன். இல்லை இதுக்கு இருந்தால் சுருங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி 5 to 7 minutes நல்லா வேக வைங்க. 3 to 4 minutes ஆகிடுத்து. நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டேரு இன்னொரு 2 minutes விடுங்க. கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப கொல நல்லா வேண்டாம். இன்னொரு 2 minutes போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பெஷல் மசாலா பவுடர் இட்லி பொடியாக, அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 kg பிரிஞ்சால் 1/2 கிலோ பிரிஞ்சாலுக்கு 1/2 கிலோ சாப்பாடுக்கு போடுறேன் நான். இந்த மசாலா என் வீடியோவில் இருக்குது. ஒரு ரா ரைஸ் எடுத்திருக்கேன், பச்சரிசி, சால்ட் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஃபைலிங் சாப் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த பொடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதம் பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடுது. இது லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த பொடி மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நான் சில வெரைட்டிஸ் அந்த பொடி வச்சு டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.